எப்பயுமே ரொம்ப கர்வமாக இருந்த ஒரு ராஜா, அதாவது காட்டில் இருக்கிற ராஜா சிங்கத்துக்கு நரி என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா? ஸோ அதுக்கு என்ன ரியலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஸோ ஒரு பெரிய காட்டில் ராஜா எப்பயுமே, அதாவது சிங்கம் வந்து நான் தான் பெரியவன், நான் தான் ரொம்ப கர்வமிக்கவன் அப்படின்னு ஓ அப்படின்னு அது அப்பப்போ உரிமை உரிமை காமிச்சிட்டே இருக்குமா. இதை பார்த்த குரங்கு எல்லாமே பயந்துட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமே, தந்திரமிக்க நரி கூட காட்டில் தானே இருக்கும். அந்த நரி வந்து யோசிச்சுட்டே இருந்ததுமா, ஏன் இந்த சிங்கம் எப்போ பார்த்தாலும் தான் தான் பெரியவன் தான் தான் பெரியவன் சொல்லிகிட்டே இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு கொஸ்டின் கேட்டுச்சான், முடிஞ்சா நீ எல்லா அனிமல்ஸையும் பயமுடுத்தி பாரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம், ஓ என்னால் முடியாது நீ நினைக்கிறியா? நான் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பயமுறுத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு பூல் மாதிரி, அதாவது தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சான். அதில் தன்னோட நிழலை பார்த்தோன்னே சிங்கம் ரொம்ப பயந்துருச்சு. அதோட நிழலை பார்த்து அதுவே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே எல்லா அனிமல்ஸும் சிங்கத்தை பார்த்து சிரின்னு சிரிச்சுது. அதுலேயும் குறிப்பாக நரி ஐயா அப்படின்னு சிரிச்சிச்சு. அதை பார்த்தோன்னே சிங்கம் ரியலைஸ் பண்ணுது, நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன், எப்பயுமே நான் தான் பெரியவன் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அதுக்கு நரியும் சொல்லிச்சான், ஆமாம் சிங்கமே, ஆமாம் ராஜா, எப்பயுமே நம்மளை ரொம்ப பெருமையாக நினச்சி இந்த மாதிரி மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சாம்மா. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை குட்டீஸ், குட் நைட், சீக்கிரம் தூங்குங்க.